இந்த வசநாய், மசநாய், சொறிநாய், வெறிநாய் எல்லாம் கடிக்கப்படுகிறது. இதற்கு உடனுக்குடன் எல்லா மருத்துவமனைகளும் மருத்துவ இருப்பு இருக்கிறதா? அப்படி நாய் கடித்தால் எத்தனை மணி நேரத்திற்குள் நாம் அந்த மருந்தை உட்கொள்ள வேண்டும் என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு வருவோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதிக்கு என்னை அழைத்து சென்று ஆய்வு செய்து சாலமங்கலம் பகுதியில் தீர்வு ஏற்பதற்கு மாண்புமிகு அமைச்சருக்கு நன்றி தெரிவித்து, இப்பொழுது இந்தியாவின் தலைமை இடமாக மருத்துவத்துறையில் தமிழ்நாடு விளங்கி வருகிறது. ஆனால் எங்கு பார்த்தாலும் இந்த வசநாய், மசநாய், சொறிநாய், வெறிநாய் எல்லாம் கடிக்கப்படுகிறது. இதற்கு உடனுக்குடன் எல்லா மருத்துவமனைகளும் மருத்துவ இருப்பு இருக்கிறதா? அப்படி நாய் கடித்தால் எத்தனை மணி நேரத்திற்குள் நாம் அந்த மருந்தை உட்கொள்ள வேண்டும் என்பதை தாங்கள் வாயிலாக கேட்டு வருவோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அரசு அமைவதற்கு முன்னால் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் 2286 இருக்கிறது. இந்த இடங்கள்ல தான் அதிகமாக கிராமப்புறங்களில் அமைந்திருக்கிற மருத்துவ கட்டமைப்பு இங்கே தான். இந்த இடத்துல பாம்பு கடிக்கும், நாய் கடிக்கும், இது நாள் வரை மருந்து இல்லாமல் இருந்தது. இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலில் பாம்பும் நாயும் அதிகமாக கிராமப்புறங்களிலும் மலை கிராமங்களிலும் தான் அதனால கடிபடுகிற மக்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்கள். எனவே அந்த மருத்துவ கட்டமைப்பை அங்கே ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தலை ஏற்று ASV என்று சொல்லப்படுகிற பாம்பு கடி மருந்தும் ARV என்று சொல்லப்படுகிற நாய்க்கடி மருந்தும் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கடந்த 2.5 ஆண்டுகளாக இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாய்க்கடிக்கும் பாம்பு கடிக்கும் கிராமப்புறங்களில் பயமில்லை என்கின்ற வகையில் மருத்துவ கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.